Sri Ratnam has been the music director for Kannada movies. He has over 50, sorry, it's written here, Kannada and Tamil also. He has over 50 years of experience in about 16 movies. He has had the Raja Pratishta Award in 2015 from Karnataka government. ரொம்ப நன்றி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சீட்ல உட்கார இதான். I now invite Srimati L. Vijayalakshmi, who's had more than 35 years experience as a chorus singer. May I request Mr. Felix Joseph, violinist of more than about 25 years in the cinema. He has played for Sri MSV, Sri K.V. Mahadevan, Mr. Shankar, Mr. Chandrabose and Mr. Kiramani. Mr. Felix Joseph. I now request Mrs. Rukmani Armugam, who is about 81 years old. She has more than 50 years experience as a chorus singer. She has sung for Mr. Rajeshwar Rao, Mr. MSV, Mr. K.V. Mahadevan, Mr. Shankar Ganesh and Mr. P. Kumar. May I now request Sri S. Mohammad Ismail, who has been in charge for Raju Bhai. He's a rhythm player and has about more than 33 years of experience. He has been the manager of Mr. Kangai Amaran, Mr. Deva and Mr. Shrikant Deva. May I now request Sri M.S. Adagiri.
musician and rhythm player for more than 40 years, and he has experience in recording and stage live music for Mr. Johnson, Mr. Shyam, and Mr. S.A. Rajkumar. And now request Sri Tumba Shekhar, who is a percussionist. He has been part of great songs such as En Kadal Kanmani, Madanotsavam, My Name is Billa, Unakenda Mele Nindrai. S.P. Balasubramanian is more or my brother. 48 வருஷமா பழகிறேன் அவர்கிட்ட. இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு ஆத்மா. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. இனிமேலுக்கும் 50 வருஷமா யாரும் பார்க்க முடியாது. சான்ஸே கிடையாது. 50 வருஷம் ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்ககிட்ட. மார்னிங் 6 to 9 ரெக்கார்டிங் ஜெமினியில். அது சங்கர் கணேஷ் 5 மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிட்டோம். 8:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. நான் தியேட்டர் பாய் கேட்டேன், மேலே வாய்ஸ் வந்தது, லைட் எரியுது யார்? பாலு சார் இருக்காரு. இவ்வளவு சீக்கிரமா? இல்லைங்க, நேற்று நைட்டு 9 மணிலேருந்து இங்கே தான் இருக்காரு. எத்தனை பாட்டு பாடினாரு? 18 பாட்டு பாடியிருக்காரு. யாராவது எந்த சிங்கர்னால முடியுமா? சான்ஸே கிடையாது. ஏன்னா டிஃபரெண்ட் லாங்குவேஜ், டிஃபரெண்ட் கம்போசர், அப்படி பாட்டோட சிச்சுவேஷன் எல்லாமே வேற. அதை முடிச்சுட்டு நான் எம்எஸ்சிக்கு போயிட்டேன் 9 மணிக்கு ஏவிஎம்ல. 11:30 மணிக்கு அங்கே வர. அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு தெரியாது. வீர்குமார் ரெக்கார்டிங் அவருக்கே தெரியும். நான் அற்புதமான சாங் அது. அந்த மாதிரி தான் பாடுறதுக்கு முடியாது. மதனோத்சவம்னு ஒரு சாங் வாணி மாமன் பாடினாங்க. எல்லா பாட்டும் இவர் பாடின வாட்சர்ல எல்லாமே ஒரே டேக். அந்த மாதிரி முடியாது. 12:30 மணிக்கு ஏவிஎம்ல மைக்கு போயிடும். இளையராஜா ரெக்கார்டிங் சாங். இவர் 12:45 வரைக்கும் வரவே இல்லை. பசி வேற. ஏன்னா இவரை நம்பி சாப்பிட முடியாது. 10 நிமிஷத்துக்குள்ள பாட்டு கற்றுருவார். எம்எஸ்சி இவருக்கு பேர் வச்சது என்னன்னாக்கா பிளாட்டிங் பேப்பர். அது எப்படி இங்க ஒரு எழுதோ அது மாதிரி டியூனை உறுதிடுவார். 12:45 மணிக்கு வந்து 10 நிமிஷத்துல பாட்டு கத்துட்டு 1.25 ஒரே டேக். அப்பறே பழைய அப்படின்னு சார் ஒரு 35 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சங்கராபரணம் வந்து நெல்லூர் கூட்டின்னு போனாருங்கள. அது ஒரு ஸ்கூல். அந்த ஃபங்க்ஷனில் மொத்தம் 60 பேர் பாடினாங்க. அந்த 60 பேரும் சங்கராபரணம் பாட்டை தான் பாடினாங்க.
வேற எந்த பாட்டும் பாடல. மார்க் போடணும். இவர் 5 மணிக்கு வர்றாரு, காரை விட்டு இறங்கி 2 கார்பெட் போட்டிருக்காங்க, 2 பக்கமும் கூட பூ கொற்றாண்ட தலையில. அப்படியே இந்த போர்ஷன் தான் தெரிஞ்சது. கழுத்தை அப்படியே தொங்கிருக்கு. ஒரு நல்ல ஆத்மாவை தான் இந்த மாதிரி செய்வாங்க. மற்றவங்க செய்யணும். வெரி கிரேட் சிங்கர். அவங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், பெரியவரோட ஆசீர்வாதம் எல்லாம் பூர்ணமா இருக்கு. அதனால அவர் நீண்ட நாள் வாழணும். தேங்க்யூ. I now invite Srimati Sarala, singer. She is very famous for her film song Noorandu Kaalam Vaalga. She's also sung a very wonderful melody with Dr. SPB. The song is called Varuvaya Velava. And she's also sung a number of numerous devotional songs. மதிப்பிற்குரிய சரளா வந்து இப்போ பழக்கம் இல்லை. பாலசுப்ரமணியம் அவருக்கு நாங்கள் 60 வருஷம். அப்போ அனுருத்ரா என்று ஒரு ஆர்மோனிஸ்ட் இருப்பார். அப்போ சின்ன சின்ன கச்சேரி தான் நடக்கும். அப்போ பரிசுத்து இருந்தார். அப்போ நாங்கள் 2 பேரும் பாடுவோம். அப்போ எதுவும் தெரியாது. அப்போ ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு, சைலண்ட் ஜாபுன்னு ஒரு படம். இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. அப்போ அன்னைக்கு பார்த்த அந்த 60 வருஷம் பாலசுப்ரமணியம் இன்னைக்கு நான் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. நீங்கள் பெருமை கிடையாது, பெருமையே கிடையாது. மனிதர் கூட மாணிக்கம் என்றால் எல்லாமே போட முடியாது. அது பெருமாளிடம் தான் இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் உச்சியில் வச்சிருக்கார் பாலசுப்ரமணியத்தை. இன்னும் புகழ், இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் என்னுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சி இருக்கு. அதே மாதிரி மனிதர் கூட மாணிக்கம். கண்ணதாசன் சொன்னார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு. அது தெய்வம் நேரவே வராது. அது பாலசுப்ரமணியம் தெய்வம். பாலசுப்ரமணியத்துக்கு தான் தெய்வம் என்று பேரு. எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட் இல்லை, பெருமை கிடையாது. அடக்கம், அன்பு, யாரை பார்த்தா மரியாதை. அந்த 60 வருஷம் வந்து இன்னும் ஆசீர்வாதம் பாதிச்சுக்கணும். இந்த ஆசீர்வாதம் பெருமாளுடைய ஆசீர்வாதம் உன் சொல்லிக் கொள்கிறேன். பாலசுப்ரமணியம் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, என்னுடைய ஆசீர்வாதம் பழிக்கும். இது நமஸ்காரம். வணக்கம், வணக்கம். May I request Srimati K. Jayanti, daughter of music director Veena Rangarao, who has Srimati Jayanti has more than 40 years of experience as a chorus singer. Ma'am, can we request you on stage? Her father was the person who first gave me a break in a Kannada film. And that was my second song. First song, December 15th, 1966, Sri 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 Maryada Ramanna by my godfather, Kodandapani. And
her father came to play Veena for that song. He heard me, and within 1 week, he was doing music for a Kannada film for the first time. In that Kannada film, he gave me the break. Again a duet song with Susilama. When I said, "Sir, I don't know Kannada," he said, "Even I don't know Kannada." There will be a writer who will definitely teach us, we can learn and sing. And from then onwards, Karnataka has given me so much of love and affection. And this gentleman called Veena Rangarao Garu is the first cousin of Dr. P.B. Srinivas. And there was no film for which he has done music without my voice. He used to fight with me when I could not give call sheet to him. நாளைக்கு பாட்டு பாடி ஆகணும், நீ நாளைக்கு 5-6 பாட்டு இருக்கு சார், வர முடியாது. நீ இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? நான் எப்படி ஷூட்டிங் பண்ண முடியும்? ஆர்டிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. இல்லை சார், நாளன்னைக்கு பண்றேன். சரி, நாளன்னைக்கு அவருக்கு ஒரு ஸ்டுடியோவும் கிடைக்கல. எனக்கு தெரியாது, நீயே ஸ்டுடியோ வாங்கி கொடுத்துட்ட, எனக்கு நீ வந்து பாடணும். இப்படியா சார் அன்பு கொடுப்பாங்க? He has been till his last breath. He has been, and one of the rarest people who used to call me with full name, Balasubramaniam. And ಕನ್ನಡಿಗರು ಯಾರಾದ್ರು ಬಂದಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಬಣ್ಣ ನನ್ನದ ಬಣ್ಣ. All the chorus, she was one of the assistants. Her mother also used to sing. She is no more. God bless you. May I request Sri Chandrasekharan, who has been the program manager of Sri MSV for more than about 40 years. He is popularly known as Chandru. Welcome, sir. We are very happy to have amongst us Sri S.N. Surendra, Sri Bhattasari Ratnakumar Garu, and producer M. Selva. Wave out to the audience. We will say hello to you. Kinanya Films. May now request our chief guest, Srimati S.P. Sailaja, to come onto the stage, ma'am. Sri Mano Garu, onto the stage, please. One request to all the guests who are there on the stage or who might be speaking, don't talk very high about me, please. தயவு பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்றதுக்கு வந்திருக்கிறோம். அவங்க பெரியவங்க என்ன ஆசீர்வதிக்கிறதுல எனக்கு நிறைய வேணும். மேடைக்கு கூப்பிட்டதுக்கு வந்து இது இந்த தொழில் இன்னைக்கு பண்ணிருக்கிற இந்த புனிதமான காரியத்துக்கு நான் ஒருத்தன் சாரதியே கிடையாது. நிறைய பேர் they are all helping and அதுல பெரிய பங்கு நான் ஹெல்ப் பண்றேன். இத்தனை பேர் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காது. So you please compliment all those people.
என்னை பற்றி பேசுனது போதும், இதுக்காக தேவையில்லாததெல்லாம் பேசணும். புரியுதா? கொஞ்சம் ஒழுங்கா 50 வயசான ஒரு மரியாதைஸ்தானா மரியாதையா இருக்கு. அடுத்த மாதம் உன் குழந்தைக்கு கல்யாணம் ஆக போகுது. May 7th கல்யாணம் ஆக போகுது. சரி இல்லையா? இப்போ உன் வயசு என்னன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கலாம். மரியாதை இல்லையா? ஏண்டா ரொம்ப கோபத்தில் இருக்கு நீ? அவனை திட்டினா உனக்கு கோபமா? ஓ, முன்ன திட்டுறானா? சரி, அது பேசாது. நீ அதிக பிரசங்கம் பண்ணக்கூடாது. பேச கை பத்திரமா அவங்ககிட்ட வச்சு. This is a conversation between our chief guest and Dr. SPB. This will last for about 15 to 20 minutes. ரெண்டு பேருக்கு சேர்ந்து 15 minutes. இது சொல்லவே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். அது எப்படி நடந்தது? ஓகே, இப்போ எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணேன் இந்த ஆனுவல் மீட் பெங்களூர்ல. எல்லாம் தெலுங்கு. எது பெட்டர் சார், தெலுங்கா தமிழா? இங்கிலீஷ். இங்கிலீஷ் எனக்கு வராது. தெலுங்கு 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 தெலுங்கு. ஸோ இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. Telugu is better, I think. Telugu. I'm really very happy to meet you all. And நிறைய பேச விரும்பல நான். அண்ணா தான் கொஞ்சம் I'll ask him some questions. ஒன்றும் இல்லை, இங்கே மேலே ஏறதே எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் திடீர்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டில் டெய்லி தயிர் சாதம் சாப்பிட்றோம், அதோட அருமை தெரியாது. வெளியூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அண்ணாவை பார்க்குறச்சே நம்ம அண்ணா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிறச்சு நம்ம அண்ணா தான் அப்பா மாதிரி அப்படின்னு இருக்கும். இது உங்களோட சேர்ந்து உணர்வுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம் இங்கே. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது எல்லாருக்கும். எங்கள் சீனியர்ஸ் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அண்ணா பற்றி வாழ்த்தி பேசுகிறச்சு நிறைஞ்சிருக்கு, ரொம்ப நிறைஞ்சிருக்கு நிஜம். கேட்குறதெல்லாம் மனோ கேட்பார். என்னோட பங்கு முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. எஸ்பிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ఇక్కడికి విచ్చేసిన అందరికి కూడా సంక్రాంతి శుభాకాంక్షలు. ముందుగా చాలా అద్భుతమైనటువంటి గ్యాదరింగ్. మీ మనసులో ఎక్కడ ఆయన స్థానం ఉందనేది మేము చూస్తున్నప్పుడు కళాకారులుగా, తోటి కళాకారులుగా మాకు చాలా గర్వంగా ఉంది. వాళ్ళు చేసిన గొప్ప కార్యక్రమం. ఇలాంటి వృద్ధ కళాకారులు వాళ్ళందరికీ కూడా ఈ చారిటబుల్ ట్రస్ట్ ద్వారా రుణోపణం కాదు, వాళ్ళకి ఈ సమయంలో అది ఎంత అవసరం అనేది గమనించి వారి చేతుల్లో అది ఇవ్వటం, వాళ్ళ మనసులో అది ఎంత అనేది కాదు, వాళ్ళ మనసు ఎంత సంతోషపడుతుంది అనేది చూసి చాలా సంతోషించాం. ఇది ప్రతి నెల ఇలాగా మీరు ప్రతి ఊర్లో జరిగితే మీ ఫ్యాన్స్కి మీరు అపాయింట్మెంట్ అవ్వడానికి అవకాశం ఉందా? ఎందుకంటే చాలా మంది అడుగుతున్నారు. 100% అపాయింట్మెంట్ ఈజ్ నాట్ టు మీట్ ఎస్పీ బాలసుబ్రహ్మణ్యం. కరెక్ట్. దేర్ షుడ్ బి సంథింగ్ గుడ్ హ్యాపెనింగ్ బికాస్ ఆఫ్ ద మీటింగ్. எஸ். தானிவல்ல 10 மணிக்கு மஞ்சு செய்வார், 10 பேருக்கு அதனால ஒரு நன்மை நடக்கிறதா இருந்தா, இது ஏதோ வசூல் பண்றதுக்காக நாங்கள் ப்ரோக்ராம் மாதிரி செய்யறது கிடையாது. எல்லாம் நான் தூண்டி வச்சதே நான் தான். ஒவ்வொரு வருஷமும் நான் தான் முதல் போடுறேன். இதில் யாருக்கிட்டையும் போய் நாங்கள் யாசிக்கிறதே கிடையாது.
நிகழ்ச்சி பண்றோம், we just go out and do some shows and get, and all these persons who are working, they are working class people. From their salaries, something every month they put in the association, and with that we are trying to do something. And if my presence and meeting with people in any other part, even if it is not every month, every week, I am prepared. Because of that one, that meeting, something good happens. ఇలాంటి అద్భుతమైన ఆయనతో జర్నీ చేయటం ఒక అదృష్టం, ఆనందం అయితే ఆయన ఈ మాట ఇవ్వటం మరి వాళ్ళ చాలా సంతోషకరమైన విషయం. కొత్త సంవత్సరంలో ఈ రెసల్యూషన్ డెఫినెట్గా ఆంధ్రప్రదేశ్లో, కర్ణాటకలో, తమిళనాడులో చాలామంది కళాకారులు, ఆయన అభిమానులు, ఒక్కసారి వారిని పిలవాలి, గౌరవించుకోవాలి. వారి ద్వారా ఆ ఊర్లో ఎంతోమంది మ్యూజిషియన్స్, రెగ్యులర్ ప్రోగ్రామ్స్ వాయించే వారందరూ కూడా మీట్ అవ్వాలని చాలా. అమ్మా తమిళ அப்புறமா பேசலாம். இது ஒரு ஃப்ளோ கட் பண்ணிட்டு உங்கள் நம்பர் கேட்போம் அப்புறம். సో అటువంటి మంచి కార్యక్రమాలు మీరు కాల్ షీట్ ఇచ్చినందుకు సంతోషం అన్న. అలాగే మన సినిమా కళాకారులు చాలామంది కూడా ఇక్కడికి వచ్చున్నారు. ఎస్ఎం సురేందర్ గారు, రత్న కుమార్ గారు రెండు మాటలు ఈ 15 నిమిషాల్లో వారు కూడా మాట్లాడితే బాగుంటుందని. Anybody can speak, but don't speak about me, please. Please come. Ratna, come. My maestro, Sri Ghantasala Venkateswara Rao, the greatest soul of Andhra Pradesh, if not South India, his son, the most senior and very popular dubbing artist, actor, what not. ఇక్కడ పైకి రాతమ్ముడు అందరు చూడడం కోసం అంతే. మనం ఆల్రెడీ పైకి వచ్చేసాం, ఇంకేముంది. ಎಲ್ಲರಿಗೂ వణకం, అందరికీ నమస్కారం. అంటే ఆయన చెప్పారు దాని గురించి ఎవరు మాట్లాడకూడదని చెప్పారు. సినిమా తీస్తాం, సినిమా చూసినప్పుడు హీరో గురించి మాట్లాడకూడదు, ఇంకెవరి గురించి మాట్లాడకూడదు. ఆబ్వియస్ సినిమా కాదు, అంటే మన సినిమాలో బతుకుతున్నాం కాబట్టి ఊరికి ఒక ఎగ్జాంపుల్గా చెప్తున్నాను. ఎవరైనా సరే யாராவது ஒரு நல்லது பண்ணும் போது அவங்கள பாராட்டி பேசுறதுல தப்பே கிடையாது. కాబట్టి నా ఎప్పో వారు అన్నం దా కూడా ఈరోజు అన్నయ్య చేసిన ఈ కార్యక్రమాలకి మీరందరూ వచ్చి సపోర్ట్ చేసినందుకు చాలా ఆనందంగా ఉంది. ఇటువంటి కార్యక్రమాలు ఆయన చెప్పారు ప్రతి వారం చేస్తున్నారు, ప్రతి వారం వద్దండి, నెలకొకటి చేయండి, నెలకొకటి చక్కగా బ్రహ్మాండంగా చేయండి, చాలా బాగుంటుంది. మీకున్న బిజీలో మీరు మీ ఆరోగ్యాన్ని నెగ్లెక్ట్ చేయకూడదని నా భావన, అంతకంటే దురుద్దేశం ఏం లేదు. సో యూ షుడ్ సేవ్ యువర్ హెల్త్. మంత్లీ 1 ప్రోగ్రామ్ యూ గివ్ గ్రాండ్లీ అండ్ యూ డూ వాట్ ఎవర్ యూ ఫీల్ లైక్. బికాస్ ఇన్నేళ్ళు వచ్చిన తర్వాత మన ఇష్టానికి మనం చేసుకోవాలి. ఇప్పుడు కూడా మీ టైం, మీ సంతోషం కోసం మీరు హ్యాపీగా చేయండి, మీరు సంతోషంగా, మీరు ఫ్రీగా, మీరు హెల్దీగా ఉన్నప్పుడు చేయండి. అలాగే అలాంగ్ విత్ ఫ్యామిలీ ప్లీజ్ డూ. ఎందుకంటే మీరు ఎప్పుడు ఎంతసేపు రికార్డింగ్లో, థియేటర్లో తిరుగుతూ ఉంటారు కాబట్టి మీరు ఏంటంటే వాట్ ఐ మిస్డ్ ఫ్రమ్ మై ఫాదర్, హీ వాజ్ సో బిజీ, ఐ డోంట్ వాంట్ యువర్ చిల్డ్రన్ టు డూ లైక్. అంటే మీరు అభిమానులతోటి మమేకం అయిపోతారు. అభిమానులు కూడా ఏం చేస్తారంటే మా ఎస్పీ అనుకుంటూ అవుట్ ఆఫ్ దేర్ లవ్ అండ్ అఫెక్షన్ దే డోంట్ అలౌ యూ టు spend more time with your family. So now the time is at your disposal and you are at command to demand the time also. So మీరు చక్కగా మీ ఆరోగ్యాన్ని నిండు నీరేళ్ళు ఇలాగే పాడుతూ, ఎందుకంటే ఈ వయసు వచ్చాక పాడడం అనేది చాలా కష్టం, హైలీ ఇంపాసిబుల్. ఇట్ ఇస్ పాసిబుల్ వన్ అండ్ ఓన్లీ ఎస్పీబీ అన్న. మీ ఆరోగ్యాన్ని ఇలాగే కాపాడుకుంటూ మరిన్ని ఉన్నత శిఖరాలు అధిరోహించాలని కోరుకుంటున్నాను. ఇంతకంటే చెప్పడానికి ఏం లేదు, చాలా సంతోషం. థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ గివింగ్ మీ దిస్ వండర్ఫుల్ ఆపర్చునిటీ టు షేర్ ద రైస్. థ్యాంక్ యూ. This is called as Andhra Club those days, where my life has begun from here. The competition, when I was singing, his father, Sri Ghantasala Venkateswara Rao garu, Pindiyala Nageshwara garu, Susarla Dakshinamurthy were the judges, and I was adjudged the best singer that time, where
my godfather Kodanapani has seen me and given me an opportunity. He's in the same environment. It was a small building at that time. The car parking, big swimming pool all there. There they had a big pandal and அங்கதான் அந்த காம்படிஷன் நடந்தது. And why I am bringing this is, I always say this is my Janmasthan. After Andhra Association has formed, Andhra Social and Cultural Club has formed, the maximum number of years Ratna has worked as the cultural secretary. Maximum number of years. He did such a great job, particularly in bringing cultural people, artists, singers, drama actors, and so many people, writers, poets, to this place and felicitating them and having a meeting with all of those people. Thank you, Ratna. Thank you. 50 வருஷம் அப்படின்றது அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுத்தது ஒரு 34-35 வருஷமா நான் பார்க்குறேன். அவருக்கு அதில் தான் ரிலாக்ஸ் ஆவார். அந்த ஒர்க் பண்ணும்போது அவருடைய அந்த எனர்ஜி இறைவன் கொடுக்கறது, அந்த இறைவன் கொடுத்த இன்னொரு பெரிய சக்தி. 50 வருஷம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பாண்டாருன்னா எங்கள் அண்ணி தான் காரணம். இந்த மாதிரி எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம், 50 வருஷம்னா அவர் 2 மணிக்கு போனாலும் 3 மணிக்கு போனாலும் அந்த இட்லி, ஏன்னா என் ஒய்ஃபு கஷ்டப்படுது, அதுதானே அவங்க 50 இப்போ 35 வருஷத்துக்கு அவங்க இனிமே உங்களுக்கு டேபிள் சேஞ்ச் என்னன்னா எனக்கு ஒரே ஒய்ஃப். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அடுத்ததாக எஸ்என் சுரேந்திர பேசுகிறேன். எங்கள் அப்பா ஞாபகம் வருது. எஸ்எஸ் நீலகண்டன் வாகினி ஸ்டுடியோவில் அப்பா ஒரு நல்ல பிளேஸில் இருந்தாங்க. 1966 அண்ணா பிகின் பண்ணார். எனக்கும் அந்த கொடுப்பனருக்கு 1966 சின்ன பிள்ளையார் சினிமாவில் பாடிட்டேன். டி.கே. ராமமூர்த்தி அண்ணன் மியூசிக்கில், சாதுமி 2ஆம் இடத்துல. என் மகளுக்கு நான் பல்லவின்னு தான் பேர் வச்சேன். அதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அண்ணன் மேலே எவ்வளோ அன்புன்னா அது வார்த்தையே கிடையாது. அவருடைய பாட்டை முதல்ல கேட்டு நான் வந்து தூக்கம் வந்துடும். 1000 நிலவு பாட்டை முழுசாக கேட்டதில்லை சின்ன வயசுல. பாதி பாட்டை கேட்கும்போது தூங்கிட்டேன். அது அப்படியும் அதுவும் உண்மைதான். ஆனாலும் உண்மையாக நடந்தது. அந்த முழு பாட்டை வந்து அடுத்து தூங்கி எழுச்சி அடுத்த தடவை கேட்கும்போது ரேடியோவில் வரும்போது தான் அடுத்த செகண்ட் ஆஃப் கேட்பேன். அண்ணா பற்றி நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டதே அண்ணாவுடைய பாடல்களை கேட்டு தான் பாடணும்னு முயற்சி பண்ணினேன். அண்ணா ரொம்ப பெருந்தன்மையாக சொல்வார், மோகனுக்காக பாடின பாட்டெல்லாம் நான் சுரேந்தருக்காக தான் பாடினேன். இது யாருமே சொல்ல முடியாது, இது யாருமே சொல்லவே முடியாது. அப்கோர்ஸ் மோகன் வந்து பாலுண்ணா பாட்டுக்கு நல்லா ஆக்ட் பண்ணின ஒரு ஹீரோ. ஆனால் அந்த பாட்டை பாடும் பொழுது என் ஞாபகம் வரும்னு சொல்லுவார். அதே மாதிரி என்னை கூப்பிட்டு அண்ணாவுடைய கம்போசிங்கில் சிகரம் படத்தில் ஷைலா அம்மாவோட ஒரு நல்ல டூயட் பாட வாய்ப்பு கொடுத்தார். நல்ல கைத்தட்டலாம். பாலுண்ணா கூட நிறைய மேல் டூயட் பாடியிருக்கேன். நிறைய வெளிநாடுகளில் போய் நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக முதல்ல மௌனராகம் டைலாக் எடுத்து பேச சொன்னதே பாலுண்ணா தான். நிலாவை பாடும்பொழுது அந்த படத்துலேருந்து டைலாக் எடுத்து பேசி பாடினார். அவ்வளோதான், நன்றி, தேங்க்ஸ். அப்போ நீங்கள் நிலாவை ஹம்மிங் மட்டும் பாடுங்க. எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டுல சமையல்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். குழந்தைங்க அழுதுகிட்டே பிறகுது தெரியுமா. இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழக, வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்குன்னு தான் அழுக. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு நிலைமையை. புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன்.
அந்த கஷ்டம் எனக்கும் புரியுது. அது தானா மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாராக இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணன் வேண்டிய கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் பேச நினைச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டாம்னு சொல்ல வந்தேன், சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்னன்னா, அந்த தொழில் மேலே இருக்கிற பக்தி இருக்கணும். எட் டைம் அது எப்படியாவது நம்ம முத்திரை இருக்கணும் அப்படின்ற ஆர்வம். அது அண்ணனை இது வரைக்கும் அவர் கச்சேரிக்கு போகும்போது மார்னிங் எழுந்திரிச்சு அவர் பாடின பாடல்களை நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் ஒரு நாள், இன்னைக்கு நீங்கள் பாடுறேன் இல்லைடா, அதே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லெவல் ஒரு பர்சன்ட் குறைஞ்சா கூட அவங்க ஹாப்பினஸ் இது பண்ண மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த சங்கதிகள் என்னென்ன பொடி சங்கதி போட்டேன், అంత పర్ఫెక్షన్ ప్రతి సింగర్ 70 డెఫినెట్గా పాడడం అనుకోండి, నేను పాడలేను 70 వరకు. ఎందుకంటే ఆ ఒక ఇంట్రెస్ట్, ఆ ఫైర్ అనేది ప్రతి ఒక్కరికి ఉండదు. అది మాత్రం మనం నేర్చుకోవాలి. డెఫినెట్గా నెక్స్ట్ ముఖేష్ తమ్ముడు, సచ్ ఎ గ్రేట్ సింగర్. ముఖేష్ ప్లీజ్ కమ్. அவரை பற்றி அறிமுகம் இல்லையாதவங்களுக்கு ரியாலிட்டி ஷோ மூலமாக தான் வந்தவர் அவர். ஆனால் உச்சஸ்தாயில் மகாலிங்கம் அண்ணா அவர்கள், சௌந்தரராஜன் அண்ணா அவர்கள், சீர்காழி அண்ணா அவர்கள், சுந்தராம்பாள் தாய் அவர்கள் பாடின பாட்டெல்லாம் இவர் மேடையில் பாடும்போது நான் போடுறது கூட தெரியாமல் வாய் திறந்துட்டு கேட்டிருக்கேன். அவ்வளோ அழகாக பாடுவார். நிறைய படங்களில் பாடிருக்கார். என்னோட நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் நாங்கள் ஷோஸ் பண்ணும்போது அவர் பாடி எங்களுக்கெல்லாம் பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி இல்லை, நிகழ்ச்சிக்கு பேர் வந்து எல்லாருக்கும் வந்த மாதிரி தானே. நான் இப்போ எதுவுமே ஜாஸ்தியாக சொல்றதே கிடையாது. உண்மை சொன்னால் எப்படி இப்படி எல்லாம் பேசுறாருன்னு எல்லாரும் உண்மைதான் சொல்லணும் ஐயா. அது கூட சொல்றேன் நான். இப்படி நீ ரொம்ப அழகாக பாடுறேன், ரொம்ப நல்ல செய்வேன், என் மனசுல இருக்கிறது சொன்னேன். இப்போ நீ பேச பயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எதிர்பார்க்கவில்லை, இப்படி மேடையில கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பாங்கன்னு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்காவது பாடுறேன்னா அதுக்கெல்லாம் ஐயாவுடைய பாட்டு கண்டிப்பா எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இல்ல சார், உண்மைதான் சார். நான் வந்து ரெக்கார்டிங்லாம் ஏதாவது பாட்டு பாடும்போது உங்க பாட்டெல்லாம் நினைச்சுப்பேன், இப்படிலாம் சார் பாடிருக்காங்களே, நானும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு. நான் நிறைய கச்சேரியில கூட நிறைய சாரோட பாட்டை கேட்கும்போது அப்படியே பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனால் அந்த அளவுக்கு நான் பாட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சாரோடைய பாட்டெல்லாம் எனக்கு பாடங்களாக தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரை பத்தி பேச வரமா இருக்கும். டென்ஷன்ல பேச்சே வரல சார். திடீர்னு கூப்பிட்டு சார் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். இந்த மேடையில உங்க கூட நிக்கிறதே பெரிய பாக்கியம் சார். நான் வந்து உங்க பாட்டை கேட்டுதான் நான் அதிகமா வளர்ந்துருக்கேன். அந்த வகையில நான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஒரு புனிதமான நாளா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட சேர்ந்து சாரோட மீட் பண்ணதுல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிஜமாகவே புனிதமான நாள் இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி. அறியாமலே இந்த அத்வைத் கடைசியில குறையதும் இல்லை வாசித்தது எனக்கு. அது பிளான்டா வரல. பாருங்க, சுப்பலட்சுமி அம்மா பாடின கண்ணன் பாட்டு, அது அவங்க வாசிக்கும் போது இன்னைக்கு கரெக்டான ஒரு முக்தாய் கிடைச்சதுன்னு நினைச்சேன் நான். இதுல இசைக்கு வந்து மதத்துக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றதுக்கு இவங்க 2 பேர் தான் அத்தாட்சி. முஸ்லிம்ஸ், பட் அவங்க எப்பவுமே ப்ரேயர் பண்ணது ஹிந்துவிசம், கிறிஸ்டியனிசம், எவ்ரி திங். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடவுளோட பொம்மைகள் இருக்கு. பிகாஸ் நாங்கள் பிரார்த்தனை பண்றது வந்து இசைதான். இசைதான் எங்க கடவுள், அவ்வளவுதான். முகேஷ்னு அவர் பேர் மாத்தின இருக்கிறான். வாட் இஸ் யுவர் ஒரிஜினல் நேம்? பீர் முகமது. இவன் பேர் நாகூர், முகமது நாகூர் சாஹிப் அப்துல்
இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா சொன்னா டெரரிஸ்ட் வாங்கடா. சின்ன கொஸ்டின். ரொம்ப வருஷமா அவர் தெரியலையா? எப்போது அழைச்சிருக்கீங்க? 4-5 வாட்டி நிறைய அன்பாக அடிச்சிருக்கேன். இல்ல நிஜமாவே பயம் மாதிரி நிறைய வாட்டி ஆமா, சில டைம்ல கொஞ்சம் ஓவரா தான் போவான். அப்போ எப்போ அடிச்சுட்டு போறேன் நான். டெஃபினட்டா இன்னைக்கே வாங்க పోరాను. ముక్కోటి ఏకాదశి రోజున ఒక గాన గంధర్వుణ్ణి ఒక చిన్న మాలతో సత్కరించుకునే భాగ్యం ఆ కళాకారులకు ఇవ్వాలని ఆయన పర్మిషన్తో నా స్నేహితుడు ఆరుముఖం అండ్ రత్నకుమార్ గారు, సురేంద్ర గారు. எங்களுக்கு எல்லாம் நிறைய அற்புதமான சூப்பர் ஹிட்ஸ் எழுதிய திரைசூழன் அவர்கள். Even yesterday I sang his song. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் இன்னைக்கு பாராட்டுறேன். இப்படி ஒரு கிரேட் சிங்கர் உங்க மனசுல இருந்ததுக்கு, உங்க கூட நாங்கெல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது கண்டினியூஸா பண்ணுங்க, நாங்க எல்லாம் வருவோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு பிரைசூடன். நான் ஒரு வளர்ற கவிஞர். அதாவது 35 ஆண்டுகளாக நான் திரைத்துறையில பாட்டு எழுதி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நேற்று கூட மதிப்புக்கும் மரியாதை